சுவையா நாம் ஆக்கும் போது சுவையா இருக்க வேண்டும் என்று சமைச்சிருவோம். அதை எடுத்து அங்க கொண்டு படைக்கப்படும் போது எந்த தெய்வமோ அதை எண்ணி நாம் என்ன செய்யறோம், உனக்காண்டி படைச்சிருக்கிறேன் இந்த சுவையான அதை கூட நம்ப மாட்டாங்க. இதை படைச்சு போட்டு உன்னைதானே நான் வேண்டேன், உன்னை அல்லாத நான் யாரும் நினைக்கலையே அப்படின்னு வாழ்ங்க. எதை அந்த தெய்வத்தை நாம் எதன் மேல நாம் பற்று இருக்கிறோமோ அந்த குணத்தை நாம எண்ணி எண்ணி அந்த உணர்வின் சத்து நமக்குள் என்ன செய்யும் வேதனை கொண்டதாக சேர்க்கிறோம். நாம் எந்த உயர்ந்த குணத்தை நாம் எடுத்தோமோ அந்த தெய்வத்தை எண்ணி இதை எண்ணி சேர்த்து சேர்த்து இந்த சுவைமிக்க சொல்லுகள் நாம் செய்திருந்தாலும் இந்த சுவையான சத்தும் நம்ம கூட சேர்ந்து வளரும். நமக்குள் பட உணவும் அதை அலங்கரித்த நிலையும் அதற்குண்டான புஷ்ப உணவும் அதற்குண்டான பொங்கலின் நிலையும் இதெல்லாம் பற்றி இதை சுவைத்த நிலையை கொண்ட இது எனக்கு வந்துவிடும். ஆக அதனுடன் சேர்த்து நாம் ரோஜாப்பூ நல்லாதான் இருக்கின்றது, ஆனால் அதே சமயம் அரளிப்பூம் அதே போலதான் இருக்கின்றது. ஆனால் அரளி நாம் சாப்பிட்டாலோ அதனின் வித்தை நம்மை கொண்டு விடுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் ரோஜாப்பின் வித்தை நாம் சாப்பிட்டால் நறுமணத்தின் சக்தியாக கூட்டுகின்றது. உதாரணமாக ஒரு ரோஜாப்பூவும் ஒரு மல்லிகை மனமும் ரெண்டு மனத்தின் தன்மையும், மல்லிகை மனமும் கசப்பு, ரோஜாப்பின் மனமும் துவப்பு. ஆனால் மல்லிகை செடி பக்கம் ரோஜாப்பூ இருந்தாலும் மல்லியின் மனம் இந்த ரோஜாப்பின் மனத்தை ஒதுக்கி தள்ளும், ஆனால் இதை கவர்வதில்லை. ஆனால் ரோஜாப்பு மனமும் இந்த மல்லிகை மனத்தை ஒதுக்கி தள்ளுகின்றது. ஆனால் செடியா இருக்கும்போது இதனுடைய மனத்தை கொண்டு அது ஒதுக்கி தள்ளிவிட்டு அதனின் சத்தை இது கவர்ந்து அதனதன் சத்தை அது கவர்ந்து அதனதன் நிலையில் வளர்ந்தது. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற சத்தான உணர்வை காட்டுக்குள் மறைந்தது அது இழுத்து இந்த உணர்வின் சக்தியாக ரோஜாப்பூ செடி வளர்கின்றது. அந்த நறுமணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மல்லிகை மனமும் அதை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் ரோஜாக்குள் இருந்து வெளிப்படும் மனத்தை சூரியனின் காந்த சக்தி அது கவர்கின்றது. அதே சமயம் மல்லியின் மனத்தை சூரியனின் காந்த சக்தி அது கவர்கின்றது. அது கவர்ந்து கொண்டால் அது மல்லியின் மனம் சத்து கொண்ட அந்த உணர்வாக இருக்கும். காந்தம் லட்சுமி அதை உருவாக்கும் இரண்டரை எழுக்கும் மோதும் போது ஏற்படும் வெப்பம் பராசக்தி. ஆனால் அந்த மல்லிகை மனத்தின் தன்னை அந்த காந்த அணு தனக்குள் சேர்த்து இணைத்துக் கொண்டால் அது ஞானம். ஆக அந்த மனத்தின் ஞானமாக அது கசப்பான உணவு கலந்த நல்ல நறுமணத்தை அது வீசும். அந்த அணு சூரியனின் காந்த சக்தி அவர் கலந்து கொண்டால் அந்த மனத்தை வீசும் போது இதை போல இந்த ரோஜாப்பின் மனத்தையும் இது எடுத்துக்கொண்ட பின் இந்த துவர்ப்பான மனம் தனக்குள்ள விழுங்கினாலோ அது மண்ணை பிடிக்கும். ஆனால் அதை போல இருகலான நிலையில் ஏற்படும் இந்த மனத்தை சூரியனின் காந்த சக்தி கவர்ந்தால் இதனின் ஞானத்தை அந்த மனம் நாம் நுகர்ந்து பார்த்தால் ரோஜாப்பின் மனம் என்றும் அதற்கு தகுந்த இசையை காட்டுகின்றோம். அதே போல இந்த மல்லிகையின் மனம் அதிகமா இருந்தாலும் இது நாம வேகமா இருக்கிறவங்க கொஞ்சம் ஜூடா பேசுறவங்க இந்த மல்லிகை வாசனை பார்த்தா அவங்களுக்கு தலைவலி வந்துடும். நிச்சயம் அவங்களுக்கு இந்த உணவின் தன்மை அவங்களுக்கு தலைவலி அதிகமாகும். அதே சமயத்துல தலைவலி அதிகமா இருக்குன்னா இந்த ரோஜாப்பூ நுகர்ந்து பார்த்து அதை தலையில வச்ச தலைவலி படும். ஆனா இந்த மனம் அவர்களுக்கு சேராது. இந்த மனம் இது குளிர்ச்சி ஊட்டும். ஆனால் இந்த வேகத்தின் துடிப்பு உணர்ச்சிகளை தூண்டும், அது உஷ்ணம் அதிகமாகும். ஆனால் உணர்ச்சியை தூண்டும் போது இதே போல கசப்பின் நிலை ஒவ்வொரு மனித உடலின் பித்த சுரபிகள் அதிகமாகும். அந்த கசப்பின் இனமாகும்போது மேலும் வரும், அது கும்முண்டும் அப்ப வாங்கி வரும். இதை போல அந்த கசப்பின் தன்மை எப்படி உமர்த்துகின்றதோ இதை போல இந்த உணவின் தன்மை அதிகமா இவங்களுக்கு இந்த மனம் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அவருக்கு அடிக்கடி இந்த வாங்கியின் தன்மை. ஆக அந்த நறுமணத்தின் தன்மை இங்கே இயக்குகின்றது. இப்படி இதை போல அதனின் ஞானம் அவருடைய மனத்தை தான் கொண்டாலும் அந்த உணவின் இயக்கமாக அது இயக்கும். மனித உடல் ஆனாலும் சரி இதே மாதிரி பூமியிலே அது பறந்து செல்லப்படும் போது இந்த உணவின் ஆற்றல் மற்ற சூரியனின் காந்த சக்தி அது கவர்ந்த பின் அதை என்ன செய்கின்றது, அடுத்தாப்படி போன உடனே இன்னொரு விஷ செடி
அந்த இயக்கத்தின் தன்மையிலிருந்து வெளிப்படும் இந்த மனம் அது எடுத்த பின் நாம் தேள் கொட்டினால் எப்படி சொல்கின்றோமோ இதை போல அந்த விஷத்திலிருந்து வரக்கூடிய மனத்தை சூரியனின் காந்த சக்தி அது கவர்கின்றது. அது கவர்ந்து கொண்ட பின் அந்த சக்தி அதை குறுக்க போகும்போது இந்த ரோஜாப்பூ மனம் தோற்பா இருக்குன்னா இந்த மல்லிகையின் மனம் இந்த ரோஜாப்பூ மனத்துக்கு இது ஓடும். இதுக்காக இங்க அப்ப சீராக காத்து போகும். ஆனால் அதன் பக்கம் விஷ செடியிலிருந்து வரக்கூடிய காத்தைக்கான கூக்காட்சிகள் அப்ப அந்த ரோஜாப்பூ செடி பற்றி சுத்த ஆரம்பிச்சு அது சுழலும் போது இருப்புக்குள் இந்த மல்லிகை மரத்தின் சக்திகள் அதோடு சேர்ந்தது. இப்ப நாம பூமியில சுழிக்காத்தை பார்க்கணும். அப்ப அதை என்ன செய்யணும், மூன்று ஒண்ணு சேர்த்து 3 காந்தமும் வெப்பமும் சேர்த்து இது 3 ஒன்னா சேர்க்கப்படும் ஒரு ஞானம் புதுவிதமாக வரும். இதனின் மனத்தை சேர்த்து இப்படி ஒன்றாக சேர்த்து இணைந்து இந்த அணுவின் தன்மை படர்ந்தால் அதை கொண்டு ஒரு வித்தாகி அந்த வித்தின் சரியாக அரளிப்பூவாகும். அந்த அரளிப்பூவின் வித்தை இது எப்படி இது விஷத்தை தன்மை கலந்தது. ஆனால் இதை போல மனமும் உண்டு. ஆனால் மனத்துக்குள் விஷத்தின் தன்மை கொண்டு அடுத்து அரளி வித்தாகி அது அருவாகி அதனின் தன்மை கொண்டு அரளி செடியாகி அதிலிருந்து மனங்கள் ரோஜாப்பூ இதை போல அந்த வெள்ளையும் கலந்தது. ரெண்டும் கலந்த பின் மாறி இப்ப நாம் விஞ்ஞானிகள் இப்ப எத்தனை விதமான நாய்களை அவருடைய தசைகளை ஓரளவுக்கு அணுக்களை பிரித்து இவருடன் இணைக்கப்படும் போது நாயின் ரூபமாக மாற்றுகின்றார். அதே போல சில வித்துகளின் நிலைகளை பல உணவின் சக்தியை கொடுத்து இன்னைக்கு செடிகளை மாற்றுகின்றார்கள். இதை போல இந்த இயற்கையில் அவர்கள் செயல்பட்டது. ஆனால் மனிதனும் இதை நாம் ஒன்றுடன் ஒன்று இணைத்து உருவாக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் நாம் இன்று விஞ்ஞானம் செய்கின்றது. ஆனால் சந்தர்ப்பம் இதை போன்ற ஒன்றுடன் ஒன்று மோதும் போது அந்த இயற்கை நிலையில் கொண்டு அது ரோஜாப்பூவாக விளைந்து இது ரோஜாப்பூ இந்த மல்லிகைப்பூ இது 3ம் கலந்த பின் அது ஒரு அழகிப்பூவும் சரியாக அந்த மலருக்குள் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். இன்று நாம் இதை போல பல அணுக்களின் தன்மை ஒன்று சேர்த்து இன்று விஞ்ஞான அறிகொண்டு மலரின் செடிகளை நாம் எத்தனை விதமாக மாற்றிருக்கிறோம். மனிதனின் எண்ணத்தை கொண்டு மாற்றமைக்கும் சாற்றமைக்க இச்சக்தி நமக்குள் எண்ணத்தை வளர்க்கப்படும் போது அதனின் கருவின் உண்மையை அறிந்து இந்த இயற்கையில் மனிதன் அதை மாற்றுகின்றான். ஆனால் புறத்தால் மாற்றுகின்றான். அதே சமயம் நம்மை அறியாம வரக்கூடிய நமக்குள் சேர்க்கும் இப்ப நாம் நல்ல குணங்கள் கொண்டிருக்கும் போது ஒருத்தர் மேல் பாசமாக நல்ல நிலையில் நாம் செய்தாலும் பிறர் வேதனை கொண்ட நிலைகள் நமக்குள் சேர்க்கப்படும் போது அந்த நல்ல குணத்தின் சுவாசிக்கும் போது நமக்கு தலை கிருகிரு என்று வருவதும் நம்முடைய எண்ணங்கள் சுழற்சி நிலைவு கொண்டு சிந்திக்க செயலற்ற நிலைவு கொண்டு நாம் நல்ல குணத்தின் ரெண்டரை கலந்து நம் உறவுக்குள் சேர்க்கப்படும் போது எப்படி அந்த அரளி நிலையை விளைத்த பின் நம்மளை கொள்ளுகின்றோ அதை குடித்தால் கொண்டு விடுகின்றதோ இதே போல நாம் அந்த உணவின் தன்மை வரும்போது நல்ல குணங்கள் அனைத்தும் இழந்து விடுகின்றது. பின் அரளி செடியுடைய நிலைகளை மாய்க்கும் உணரின் தன்மை கொண்டு நம்ம உடலுக்குள் வரும்போது இந்த மனித உடலை மாய்க்கும் உணரின் சத்து அங்கு வளைந்து நமக்குள் அது கூடி விடுகின்றது. ஆனால் நாம் அதை போல நாம் துன்பமான செய்திகளை கேட்கப்படும் நல்ல குணத்தின் தண்டரை கலந்து மயக்கமும் நமக்குள் தெளிவற்ற நிலையும் தெளிவற்ற சொல்லுவதை நாம் சொல்லி நாம் பூமியில் எப்படி சுழிக்காத்துகள் சுழல் காத்துகள் அடிக்கின்றதோ இதே போல நம் உடலுக்குள் சென்று இந்த உணவின் இயக்கங்களாக மாற்றி விடுகின்றது. இதை போன்ற நிலைகளை இன்று நாம் என்ன செய்வோம், விஞ்ஞான அறிவு கொண்டு பல எண்ணங்களுடைய நிலையை இறுதி செய்வது போல மெஞ்ஞானிகள் இந்த நம் முன்னாடி சுழந்திருக்கக்கூடிய ஞானிகள் அறிவித்துகளை அவர்கள் நுகர்ந்து அந்த உணர்வின் சக்தி தனக்கு கூட்டி இதுபோல மனித வாழ்க்கையிலே இருகொண்ட விஷத்தை நீக்கி அந்த உணர்வின் தன்னை தனக்கு ஓங்கி வளர்த்து உயிருடன் உயிராக ஒன்றி மீண்டும் மின் சென்ற அந்த மகா ஞானிகளுடைய செயலில் நாம் விரும்புவோமே ஆனால் அந்த உணர்வின் தன்னை பெற முடியும். ஆகவே இப்ப நாம் நீக்கும் சக்தியை உங்களுக்கு உபதேசித்துக் கொண்டு வந்தேன். ஏனென்றால் நீக்கும் ஆற்றல் நீக்க நிலையும் துன்பங்கள் எப்படி உருவாகிற நிலையும் அறிந்துணர்ந்து அவர்கள் செயல்பட்ட இந்த நிலையில் அறிவை நாம் மீண்டும் அதை செயலாக்கப்படும் போது அவர்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது இந்த உணர்வு பதிவாகி இதே எண்ணங்கள் நீங்க எடுத்து அதை செயல்படுவீர்கள் என்றால் உங்க துன்பத்தை போக்க நீங்க எந்த எண்ணத்தை சுவாசிக்கின்றதோ இந்த உடலான சிவம் சிவகாமி பின் கவர்ந்து கொண்ட இந்த சக்தி உங்களுக்குள் துன்பத்தை நீக்கும் இந்த உணர்வாக விளையும். ஆனால் மனித வாழ்க்கையில் நீங்க குழந்தை மேல் பாசமாக இருந்து நீங்க அடிக்கடி இப்படி இருக்க அந்த துன்பத்தை அதிகமாக அவர் நீக்க வேண்டும் என்று எண்ணினாலும் இந்த உணர்வின் சக்தியை நாம் எடுத்துக்கொண்டு இன்று நாம் பக்தியின் நிலையை கொண்டு எந்த தெய்வத்தை நாம் வணங்குகின்றோமோ அந்த உணர்வு நமக்குள் வளர்ந்து அந்த சக்தியாக
இருந்து வளர்ந்து நாம் இறந்த பின் அதே தெய்வ குணத்தை கொண்டு இதே வேலை கொண்டு இருப்பார்கள் என்றால் இந்த தெய்வ குணத்தை வளர்த்துக் கொண்ட நாம் அவர் உடல்களை சேர்ந்து அங்க போன பின் அருளாடுவதும் நாம் பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த உடல் இருந்த உடனே அவர் சொல்றது நல்லதாகும். ஆனால் அதே சமயம் இவர்கள் எடுத்துக்கொண்டது என் பிள்ளைக்கு இப்படி ஆய்ப்போச்சின்னு வேதனையை தான் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் நல்லதாக வேண்டும் என்ற எண்ணம் இன்னொரு உடலுக்குள் சின்ன நல்லாய்ப்போம் போ அப்படின்னு சொல்லுவாங்க, அவருக்கு நல்லாய்ப்போம். ஆனால் அவர்கள் இப்படி ஆய்ப்போச்சே என்ற வேதனை எடுத்துக்கொண்ட நிலையில் அவர் உடலில் இருக்கக்கூடிய வேதனையை அருளாக உடலையும் இது சேர்த்து இவங்க வீட்டுல என்ன செய்யும் 1000 தைரியம் வரும். அருளாடுறவங்களுக்கு என்ன செய்யும், அவங்க சொன்னாங்க நல்லா போச்சு எல்லாரும் சேர்ந்து போவாங்க. இந்த கஷ்டமெல்லாம் சேர்ந்தவங்களை ஒட்டு மொத்தமா சேர்த்து அவங்க உடல்ல மனமாகி அந்த குடும்பத்துல இன்னும் கொஞ்சம் சிக்கலாகி இந்த உலகின் தன்மை இங்க எல்லாம் சேர்த்து விளைஞ்சி இங்க அந்த எல்லா தெய்வமும் எனக்கு செய்யும், தெய்வம் அவங்களுக்கு நல்ல செய்யுது எனக்கு நல்லது செய்யவில்லையே என்று இந்த உடலுக்குள் சென்ற பின் இந்த நோயாக வளர்த்துவிடும். ஆக நாம் மனித உடல்ல இதை போன்று வளர்த்து வந்ததுதான். இதே போல மகா ஞானிகள் தன் உடலின் தன்மை தான் வளர்த்துக் கொண்டாலும் அந்த உணர்வின் தன்மையை இருளை நீக்கி ஒளிப்பெறும் தன்மையை அவர்கள் காட்டி நிறைவு கொண்டு அவர் வந்தார்கள் என்றால் அந்த உணர்வின் சத்தை இந்த உடலிலே வளர்ந்து அந்த உணர்வின் சக்தி அங்கு தெளிவாக்கி அந்த எண்ணத்தை சுவாசிச்சு கெட்டதை நீக்கி நல்லதை உருவாக்கும் நிலையில் அந்த ஆத்மாக்கள் இந்த உடல்ல வந்தால் அந்த உடல்ல இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் அதையும் சுத்தப்படுத்தி அந்த உயர்ந்த எண்ணங்களாகி அந்த எண்ணங்களை வளர்த்து அவர் உள்நூலகம் சொல்வதற்கு அவங்க உதவார். ஆக இந்த உடல்ல நாம் எதை ஓங்கி வளர்த்தமோ அந்த ஓங்கி வளர்த்த நிலையைத்தான் இன்னும் உடலுக்குள் போனாலும் அந்த உடலையும் தூய்மைப்படுத்தி அந்த உயரான நிலைகளை அங்கேயும் ஊட்டி அங்கேயும் தூய்மையாக்கி அந்த உடலுக்குள் தூய்மையினுடைய நிலையை உருவாக்கி அந்த உடலுள்ள உயிராத்மாவுக்கும் அதை கொடுத்து விட்டு அந்த உடலின் தன்மை நமக்குள் வந்தாலும் நீவிலிக்கான நிலையை கொண்டு நாம் விண்ணுலகம் சேரலாம். இல்லை என்றால் இப்ப நாம் எதை வெறுப்பு நிலையில் எடுத்துக்கொண்டோமோ இந்த உலகின் ஆற்றலை இங்கே விளைந்து அதன் நிலையில் மீண்டும் இந்த உடலுக்குள் சென்றாலும் மனிதனின் உருபெறுவது நமக்கு இல்லை. ஆக மனிதனை உருவாக்குவதற்கு பதில் மனித சரீரத்தை இழந்து ஒவ்வொரு உடலுக்குள்ளும் சென்று நாம் இழிவான சரீரத்தை பெற்றுவிடலாம். இன்று நாம் பார்க்கின்றோம் மனிதன் இறந்த பின் நமக்கு என்ன அப்படின்னு சில பேர் சொல்லலாம். மனிதன் இறந்த பின் எதன் மேல் ஆசை கொண்டார்களோ அந்த ஆசையின் நிலையை கொண்டான் இந்த உயிராத்மா இன்னொரு இடத்தை தேடுகின்றது. நாம் இதை போல ஒரு வேப்ப மரம் தன் கசப்பான சத்தை வெளியிட்டாலும் அடுத்து என்ன செய்கின்றது, நாம் முதலில் சொன்ன மாதிரி அந்த வேப்ப மரமும் இன்னொரு நல்ல ஒரு நறுமணம் கொண்ட இதை போல கசப்பு ஒத்த ஒரு மல்லிகைப்பூ அதனுடைய மனத்தை வெளிப்பட்டாலும் இதனுடைய மனம் இந்த கசப்பு ஒதுக்கி தள்ளினாலும் இந்த மல்லிகை மனமும் உடன் சேர்ந்த கசப்பும் ஆனால் அந்த கசப்பான மனம் கொண்ட அந்த சூரியன் வெப்பகாந்தம் தான் கலந்து அந்த மனத்தின் தன்னை வெளியே தள்ளினாலும் ஆனால் அதே சமயம் இந்த மல்லிகை மனம் கசப்பு கொண்ட நறுமணத்துடன் இது சென்றாலும் இதனுடைய அணுக்கள் அதை கலந்து கொண்ட பின் இது சீராக இது கசப்பு ஒழுங்கி வளர்ந்தது, இதில் சிறிதளவே கசப்பு இருந்தது. ஆனால் இதனுடைய மனத்தை தொடர்த்தி செல்லும் போது இதை போல இன்னொரு விஷசெடியின் தன்மை குறுக்காட்டி அதனை நிலையை கொண்டு இந்த மூன்றும் ஒன்று சேர்மை. ஆனால் இதனுடைய தன்மை ஆனால் வேப்ப மரம் கசப்பும் வேப்பலை எப்படி ரூபம் பெற்றதோ அந்த உணர்வுக்காக்க அதனுடைய நிலைகள். இதே போல இந்த ரோஜா பூண்டிய செடியினுடைய தன்மைகள் வேறு, இந்த மல்லிகை செடியின் பாருங்க அந்த ரோஜாப்பு அந்த மல்லிகை வேப்பலை போன்ற சில விரைவுகள் இருக்கும், கசப்புக்கு தான் மாதிரி அந்த ஒவ்வொருத்தரின் தன்மை போல அவனுடைய இலையின் ரூபமும் சிறிதளவு அது ஒத்திருக்கும், ஆனால் இது அகன்றிருக்கும். ஆனால் அந்த உலகின் இலைகள் எப்படி அவருடைய தன்மை இருக்கின்றதோ இது போல மூன்றும் ஒன்று சேர்த்து அது ஒன்னாக புறப்பும்போது அது ஒரு வித்தாகி அந்த உலகின் சத்தாக அடுத்தாக வரும்போது கருவேப்பிலை அந்த இது ரெண்டும் சேர்த்த மூன்றும் சேர்த்த பின் விஷத்தின் துடிப்பு கொண்டு நறுமணத்தை வீசை செய்வதும் இந்த கசத்தின் தன்மை உருவாக்கி நறுமணத்தை உட்கு ஒரு வித்தாக மாறுகின்றது. ஆனால் அதே சமயம் இப்படி தனக்குள் ஒரு வித்தாகி விட்டார் இது மூன்றும் கலந்து அணுக்கள் பறந்தாலும் இது வித்தாகி கருவேப்பிலை என்ன செய்யும், தன் உலகம் சக்தி இது மூன்றும் கலந்து அந்த சத்தை கலந்து அந்த கருவேப்பிலை மரம் வளரும். அதே சமயம் இந்த வேப்ப மரத்தின் தன்மை தனித்தன்மை அனுப்பினாலும் அதே சமயம் மல்லிகைப்பூ தன் தனித்தன்மை மற்றொன்றோடு சிக்காதபடி இருந்தால் மல்லிகை தன் மனத்தை வைத்து மல்லிகை வளரும். அதே சமயம் இந்த வேப்ப மரத்தின் அந்த தன்மையுடைய நிலையில்
அது வளரும். இப்படித்தான் இந்த இயற்கை நிலைகள் அது வளர்ச்சி பெற்று தன் நிலை அடைகின்றது. இதை போல மனித வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருத்தரும் நம்மை அறியாமல் நாம் அதாவது கூர்மவரால் நாம் குழுவிலிருந்து மனிதனாக வர வேண்டும். ஒவ்வொரு வலுவான நிலையை பார்த்து அதனிடமிருந்து தப்பித்து செல்லும் இந்த உணர்வை கூட்டி எப்படி இந்த தாவர இனங்களுடைய நிலைகள் மாறுதோ இதை போல ஒவ்வொரு குணத்தின் தன்மையும் ஒவ்வொரு இலையை உட்கொண்டுதான் ஒவ்வொரு உயிரினங்களும் வாழ்ந்தன காலங்களில். ஆக அந்த தலையின் சத்தை கொண்டு அதன் உணர்வின் எண்ணங்களை தனக்குள் காத்துக்கொள்ளும் உணர்வாக அது வளர்த்து அதனின் உடலை பெற்று அது வளர்ந்ததனால் அதன் அடிப்படை ஆதாரமாகதான் இன்று நாம் உடலிலே மனிதனாகும் போது நாம் எண்ணத்தால் ஒவ்வொரு செயலையும் உருவாக்க முடிகின்றது. அந்த உணர்வின் செயலை தெய்வமாக எண்ணி நமக்குள் அது காட்டப்பட்டிருக்கின்றது. இதுதான் நமக்குள் இருக்கக்கூடிய 1008 குணங்களாக பிரிக்கப்பட்டு கோயில்களை கட்டி அந்த கோயில்கள் அனைத்திலும் சலவிருச்சங்கள் வைக்கப்பட்டு எந்த இலையின் சத்தை அந்த மனத்தை நுகர்ந்து அதனின் உணர்வை உடலாகும் போது அந்த மனத்தின் தன்மை குணமாகி அந்த குணத்தின் தன்மை எண்ணமாகி அந்த எண்ணத்தை தான் எண்ணி அந்த மனத்தை தான் சுவாசித்து அந்த உணர்வின் சக்தியை தனக்குள் இயக்கி அந்த தாவர இனத்தை நுகர்ந்து மீண்டும் அதனுடைய இலையை சத்தாக எடுத்து அது புசித்து அது உடலை வளர்த்து அதனின் நிலையை கொண்டு அந்த எண்ணங்கள் ஓங்கி வளர்ந்து அந்த வளர்ந்து கொண்ட சக்திதான் இன்று நாம் மனித உடல்ல இருக்கக்கூடிய 1008 குணங்களை தெளிவாக காட்டப்பட்டு நாம் உடலை கோயிலாக்கி நம் உடலில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொன்றிலையும் நமக்குள் எவ்வளவு பெரிய சக்தியாக வளர்த்து இந்த மனித உருவை உருவாக்கியது. ஆக 1008 குணங்கள் ஒன்றாக இணைந்து மண்ணின் உணர்வாக நமக்குள் இயக்க செய்து இன்று ஒவ்வொன்றையும் உருவாக்கும் ஆற்றலாக நமக்குள் இத்தனை பண்புகளையும் நாம் அறிந்துணர்ந்து செயல்படும் சக்தியாக இது பெற்று இதனை கண்டுணர்ந்த மகா ஞானிகள் இதிலிருந்து உணர்வு ஒளியாக மாற்றி பின் சென்றார்கள். ஆக அவர்கள் பின் சென்ற இந்த உண்மையை அறிந்தவர்கள் தான் நம் உடலில் இந்த சக்திகள் இருக்கிறது என்றும் நாம் இந்த தாவர இனத்தை மனத்தை நுகர்ந்து அதனின் உணர் சக்தி இணைந்து அதனின் சத்தாக அதை இலையை புசித்து அதனின் தசையை அதனுடைய சத்தின் தன்மை தசையாக்கி அதனில் வந்த மனத்தின் தன்மை எண்ணமாகி அந்த எண்ணத்தின் மனம் வலுகொண்டுதான் அதே மனத்தை நுகர்ந்து அந்த உணர்வின் எண்ணமாக அதை நுகர்ந்து இந்த உடலின் செயலாக செயல்பட்டது என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்வதற்குத்தான் ஒவ்வொரு ஆலயத்திலும் சலவிருச்சங்களை வைத்தது. அந்த சலவிருச்சத்தின் உண்மை நிலை இதுதான். ஆகவே நாம் புழுவில் இருக்கும்போது அந்த சத்தின் தன்னை எடுத்துதான் இந்த மனித உடலுக்குள் இத்தனையும் இணைந்து நாம் பெற்றோம் என்ற இந்த நிலையை உணர்த்துவதற்கு இதை செய்தார்கள். ஆனால் நாம் அதை யாரும் உணர்வதில்லை. ஏன்னா இந்த இதுக்காக வேண்டி அந்த கோயில கரைகளை எழுதி வச்சிருப்பார்கள். அதனால இங்கே இந்த கோயில்ல இது சலவிருட்சமா வச்சு இந்த சலவிருட்சத்தை கொண்டு வந்து அந்த காலத்தில் அதற்கு ஒரு இந்த முனிவர் இந்த இதை கொடுத்ததனால் அந்த நோய்கள் தீர்ந்தது. அதற்கான இந்த சலத்தை எடுத்து வச்சு இந்த சலவிருட்சத்தை அதை நுகர்ந்து பார்ப்பவர்கள் இந்த நோய் வீடும் என்றுதான் நாம் அதை எண்ணத்தை எண்ணி அதுக்காண்டி சலவிருட்சத்தை வைத்திருக்கிறார் என்றுதான் இந்த முனிவர் இதை கொடுத்தார் என்று அதை சொல்வார். அந்த முனி என்பது நாம் எந்த குணத்தின் தன்மையை அதை அதிகமாக வளர்த்து கொள்ளுமோ அந்த முனி அந்த குணத்தை அதை இயக்கி காட்டும். வேப்பமரம் தன் கசத்தின் தன்மை அது வலுவொன்று இருக்க போகும்போது முனி என்று அதான் ஆஞ்சநேயர் அவனை ஒரு முனிவனாக காட்டுவது. ஆக நாம் வேப்பமரம் எப்படி தன் கசத்தின் தன்மை அது வலுவாக எடுத்துக்கொள்கின்றதோ அதே போல கசப்பான குணத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த முனி அது வலுவாகி அந்த ஆஞ்சநேயன் என்ற வலுவை நமக்கு வருகின்றது. ஆனால் கசப்பான சத்து அது சுவையாகும் போது சீதா சுவை, அதற்கு பேர் சீதா லட்சுமி ஒரு காந்தம் இந்த சுவையை வளர்த்து அந்த உணவின் தன்மை வளர்த்துக் கொண்டது என்பதற்காக சீதா லட்சுமி என்றும் அந்த உணவின் சத்தை நாம் நுகர்ந்து அறியப்படும் போது சீதா ராமா அந்த சுவையின் குணத்தை நாம் சுவாசிக்கும் போது அது சொல் வடிவாக வரும்போது ராமனின் அன்பாக உங்க செடிகளிலே அது ஊறப்பட்டு நாம் எதை சொல்லுகின்றோம் அந்த உணர்ச்சியின் தன்மை உங்களுக்குள் இயக்கி அந்த சத்தின் நுகர்ந்து அது செயல்படுகின்றீர்கள். இதே போலதான் அந்த சொல்லின் தன்மை நாம் மனம் அது எண்ணமாகும் போது அந்த எண்ணத்தின் இயக்க சக்தி ஆகும்போது சுவைக்கொப்பான நிலையாக சீதா ராமா என்ற அதை அம்பு வடிவமாக நாம் சொல்லின் தன்மை உங்களுக்கும் ஊடுருவி அது இயக்க சக்தி அவர்கள் தான் ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் அம்பை கொடுத்தது. அதே போல
அதே சமயத்தில் அர்ஜுனனுக்கு அம்பை கொடுத்த வேண்டிய நிலைகள் தான். அர்ஜுனன் என்பது அவன் சகலகலா வல்லமை பெற்றவன். ஆனால் அவன் கண்ணனின் சொல்லிக் கொண்டு அவன் இயங்குகின்றான். ஆக கண்ணன் அவனுக்கு உபதேசிக்கின்றான். அதன் வழியே அந்த அர்ஜுனன் நடந்தான். கண்ணன் அவனுக்கு உறுதுணையாக இருக்கின்றான் என்ற நிலையை கதை எழுதியிருப்பார்கள். நான் கோபமாக எண்ணும் போதும் அந்த வலுவான எண்ணம் எனக்குள் அர்ஜுனன் தான். ஆக அந்த நினைவை எண்ணும் போது நான் என் கண்ணிலே அந்த உணர்வின் நினைவலைகள் பாய்கின்றது. அப்ப அதை கொண்டு நான் பார்க்கப்படும் போது இப்ப நான் மேல் பிரியமாக இருந்து உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அந்த உணர்வின் தன்மை எண்ணுக்கும் போது அப்ப அந்த வலுவான எண்ணம் என் கண்ணிலே பாய்கின்றது. அந்த உணர்வின் தன்மை கொண்டு நான் ஒருவரை பார்க்கின்றேன். அப்ப அந்த உணர்வுக்கு தக்கவாறு அவன் பாசம் உள்ளவன் என இந்த பாசமான அன்பை காட்டி அங்கே தைக்க செய்து அவனுக்கு அந்த வல்லமை காட்டி அவனை அனுசரித்துக் கொள்கின்றது. ஆகவே அந்த கண்ணன் என் கண் அவனுக்கு நண்பனானவன், அவனுக்கு என்னது செய்ய என்று இந்த உணர்வின் தன்மையை அங்கே இயக்குகின்றது. அதே போல நான் சோர்வான குணத்தை எடுக்கின்றேன் என்றால் அந்த சோர்வுக்கு வலுவானது அந்த சோர்வான். அதனில் எண்ணும் போது அந்த சோர்வான் நிலையை கொண்டு என் உணர்வின் தன்மை என் கண்ணுக்குள் பாய்ச்சப்படும் போது என் உடலுக்கு முடியலை. ஆக அந்த உடலை காக்கும் இந்த சோர்வான நிலையில் ஒரு வலுவான நிலையை எடுத்துக்கொண்டால் அது முடியாமல் ஆக மீண்டும் அதிகமான நிலையில் வேதனை விட்டும். ஆனால் அந்த சோர்வான நிலையில் இருக்கும்போது அந்த சோரின் வலிமை வரும்போது அதுவும் அர்ஜுனன் தான். அதனின் நிலைகள் கண்ணிலே எண்ணி ஆக்கப்படும் போது அங்கு போனால் முடியாது, சரி நீ இரு என்று அந்த உணர்வின் தன்னை உபதேசித்து இந்த உடலுக்கு தக்கவாறு அந்த அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசிக்கிறான். நான் எடுத்துக்கொண்ட நிலைகளின் அலைகள் எதுவும் இது எதிர்நிலைகள் பார்க்கப்படும் போது அந்த நிலை வருவது நாம் மகிழ்ச்சியான நேரத்தில் நாம் இருந்து எண்ணி நாம் செயல்படும் போது எனக்கு வேண்டாத எதிரி அங்கு வருவார் என்றால் அவர் உணர்ந்து வரக்கூடிய உணர்வும் என் மகிழ்ச்சியான உணர்வு வரப்போகும்போது எனக்கு ஆத்திரத்தை தூண்டுகின்றது. அப்ப என் வலுவான எண்ணங்கள் கொண்டு அயோக்கியம் போய்கின்றான் பார் என்ற எண்ணத்தை எனக்கு உணர்த்து அது உபதேசிக்கின்றது. அவரிடம் போனால் ஏதாவது குறை செய்து விடுவான், அதனால நீ இப்படி தப்பிவிடு என்ற நிலைகளை என காட்டினேன். ஒருவன்பால் நான் எதிரியா இருக்கிறேன் என்றால் அவன் எடுத்துக்கொண்ட உணர்வின் அலைகளை பார்த்து அந்த உணர்வின் தன்னை உன்னை எதிரி போகின்றான். அப்படி என்ற நிலையும் தனக்கு வலுவான தன்னை காக்கும் எண்ணங்களுக்கு இந்த கண் ஊடுருவி நீ இப்படி காட்டுக்குள் என்ற நிலையில் அந்த ஞானத்தை போதித்து இந்த உணர்வின் தன்னை இயக்குகின்றான். இதுதான் கீதா உபதேசம் என்பது. ஆக நமக்குள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உணவும் சர்வ வல்லமை பெற்றவன், சர்வ நல்ல அகர்ந்த அர்ஜுனன் சர்வகலா வல்லமை பெற்றவன் என்று நமக்குள் உடலுக்குள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன்றும் எதை எண்ணுகின்றனோ அதன் வல்லமையை அதை காட்டும். அந்த வல்லமைக்கு தக்கவாறு எண்ணிய நிலைகளில் இந்த கண்ணன் வழிகாட்டி அவனுடைய நிலையில் செயற்படுகிறது. கண் இயல்பான நிலையில் நம் உடலுக்குள் இயக்குவதை இப்படிதான் யாசக பகவான் நாம் உடலின் உறுப்புகளும் என் கண் கொண்டு தொழிலிருந்து நாம் வரப்படப்போம் போது அந்த உணர்வின் எண்ணங்களை நமக்குள் எடுத்து அது வளர்த்து அந்த உணர்வின் தசைகளாக நமக்குள் உருவாகி அந்த மனத்தின் தன்மை கொண்டு நாம் எப்படி செயல்படுகிறோம் என்ற நிலைதான் கீதா உபதேசத்தின் தெளிவான நிலைகள். அதை நாம் இந்த கீதையுடைய நிலையில் கண்ணன் மகா ஞானி என்று நாம் சொல்லுகின்றமே தவிர அந்த கண்ணன் யார், நமக்குள் சாரதியாக இருப்பது யார் என்று நாம் ரோட்டிலே போனாலும் நம் கண்ணான கண்ணன் தான் நமக்கு சாரதியாக நின்று இது மேடு இது பள்ளம், இங்கே வேகமாக வண்டி வருகின்றது, அசுரத்தன்மாக மாடு ஓடுகின்றது, நீ இந்த பாதையில் நீ செல், உனக்கு எதிரி வருகின்றான், உனக்கு நண்பன் வருகிறான், அவனிடம் நீ அணுகு, அவனுடைய உதவி கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வது யார்? நம்முடைய கண்ணன் தான். நமக்கு ஒவ்வொரு நொடியிலும் அது உபதேசிக்கின்றான். நமக்குள் இருக்கக்கூடிய குணத்தை நாம் கண் கொண்டு பார்க்கப்படும் போது எதிரின் ஏகமான உணர்வை கண் இழுத்தாலும் நமக்குள் அந்த வலுவான எண்ணங்களுக்குள் அது சமமான நிலையை படுத்தும் போது அந்த உணர்வின் நிலையை தூண்டி நமக்குள் வலுவான எண்ணங்களை கூட்டி அதனுடன் இயக்க செய்யும் இந்த ஞானத்தை ஊட்டுகின்றது நமது கண்தான். அவைதான் அந்த கண்ணன் நமக்கு கீதா உபதேசம் பண்ணான் என்றும் அவன் ஒரு பெரிய மண்டலத்திலே நமக்குள் அமைத்திருக்கிறான் என்றும் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்றவர்களும் பேரண்டத்தின் நிலைகள் இங்கே செயல்படுகின்றது. தான் கண்ணன் சொல்லுகின்றான், என்னை அறியாது எச்செயலும் யாரும் செயல்படுத்த முடியாது. நம் கண்ணின் நிலைகள் வரப்படுத்தும் போது நாம் கண்ணுக்கு தெரியாதபடி யாரும் எச்செயலும் அந்த கண்ணின் நினைவு இல்லாதபடி யாரும் செயல்படுத்த முடியாது. எதை கூர்ந்து கவனித்ததோ அந்த உணர்வின் சக்தியை படமாக்கி அந்த உணர்வின் சக்தியை உடலாக்கி அந்த உணர்வின் எண்ணங்களை உருவாக்கி வைத்தவன் இந்த கண்ணே தான். அதனால்தான் கண் தோன்றிய பின்
தான் ஒவ்வொன்று நிலையில் கண் கொண்டு பார்க்கும்போது அதை படம் எடுத்து அந்த உணர்வின் சக்தி தனக்குள் வலுகூட்டி கூர்ம அவதாரமாக நாம் எண்ணி நிலையில் கொண்டு அந்த உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் உருமாற்றிக் கொண்டு வந்தது. ஆகவே நாம் இன்று மகா ஞானிகள் காட்டிய அருவழிப்படி நம்முடைய கூர்ம அவதாரம் எதிலே இருக்க வேண்டும் என்பதைதான் மா மகரிஷி எனது குருநாதர் ஈஸ்வர பட்டர் அவர் எனக்கு உபதேசித்து இந்த உணர்த்திய நிலைகளும் அந்த வியாசக பகவான் அவர் எதை உணர்த்தினாரோ அந்த உணர்வின் செயல்கள் இன்று நமக்கு முன் சுழன்று கொண்டு அவர்கள் பின்பற்றி அவர் உடலிலே வளர்த்துக் கொண்டவர் அனைவருமே 33 கோடி தேவாதி தேவர்கள் என்றும் அவர்கள் பின்பற்றி சென்றவர்கள் அனைத்தும் தன் உயிருடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு ஒளியாக மாறி இன்றும் சப்தரிஷி மண்டலங்களாக இன்றும் தகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தான் இன்று நம் சாஸ்திர விதிப்படி அவர்கள் 33 கோடி தேவாதிகள் என்றும் தேவாதி தேவர்கள் என்றும் அவர்கள் சொல்வதும் அதே சமயத்தில் அவர்களை நாம் எண்ணி விண்ணுலகம் சென்ற அந்த தேவர்களை எண்ணினால் நாம் மெய்வொலி நமக்குள் காண முடியும். ஆனால் நாம் குழுவிலிருந்து நாம் மனிதனாக வளர்க்க போகும்போது 33 கோடி தேவாதி தேவர்கள் என்பதும் நமக்குள் எண்ணமாக இருந்து இயக்குவதும் அதுதான். நம் உடலுக்குள் இருந்து நாம் எந்தெந்த ஆசைகளை நாம் காட்டுகின்றோமோ இந்த உணர்வின் சக்தி நாம் எண்ணியதை நம் உடலுக்குள் அந்த குணங்களே எனக்குள் தேவனாக இருந்து அது இயக்குகின்றது. இது 33 கோடி தேவாதி தேவர்கள் என்பது நாம் எண்ணில் அடங்காத தாவர என சத்துக்களை அது மனமாக நுகர்ந்து அந்த மனத்தின் நிலைகள் கொண்டு குணமாகி அந்த குணத்தின் தன்மை கொண்டு எண்ணமாக்கி குணம் என்பது உடலின் நலம் அதனின் தன்மைக்கு ஒப்பது அதனின் மனம் எண்ணமாகின்றது. இது போன்றுதான் நாம் வளர்ந்து வந்த இந்த நிலையை தெளிவிட உணர்த்துவதற்கு அந்த மகா ஞானிகள் காட்டிய இந்த உணர்வின் சக்தியை நமக்கு 33 கோடி தேவாதி தேவர்கள் என்பது இந்த மனித உடலை உருவாக்கி எதனின்று இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி அந்த உயிருடன் ஒன்றிய ஒளியாக சேர்த்து 33 கோடி தேவாதி தேவர்கள் என்று விண் உலகம் சென்ற அந்த மெய்வுணர்வின் மெய்ஞானி ஒன்றிய நிலைகளை அவர்கள் கண்டு உணர்ந்த அந்த சக்தி தான் நாம் இன்று இருப்பது. இன்று நாம் தாவர இனத்தை புசிக்கின்றோம். ஆனால் அதனின் சத்தை ஆவியாக்கி வாழையின் நிலையில் எடுத்து அந்த உணர்வின் சத்தை வடிகட்டுவது வடிகட்டி இன்னைக்கு ஒவ்வொரு நிலைகளும் பார்க்கின்றோம். வாழை வைத்து இறக்கி தாவர என சத்தின் நிலைகள் அது ஒரு நிறமாக இருந்தாலும் அதை நீக்கிவிட்டு அதற்குள் வெள்ளையான ரசத்தை எடுத்து அது நுகரப்படும்போது அந்த உணர்வின் தன்மை எப்படி இயக்குகின்றதோ இதை போலதான் தாவர என சத்தின் தன்மை அதிலிருந்து விளைந்த சத்துகள் நாம் உடலானாலும் இந்த உடலுக்குள் நின்றே மெய்ஞானிகள் காட்டிய அருள் வழிப்படி இந்த உணர்வின் தன்மையை நாம் ரசத்தை எப்படி இறக்கி அந்த நிலையை காட்டுகின்றனோ இதை போல மனித உடல்ல இருந்து மெய்ஞானிகள் அறிவிக்கின்ற நிலைகள் காட்டி நமக்கு இந்த தாவர சத்தின் தசையை நீக்கி அந்த தசைக்குள் அது அடைந்த இந்த உணர்வின் சக்தி ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றிய ஒளியாக அன்பின் ஞானிகள் உருவாக்கிய சப்தரிஷி 6வது அறிவு கொண்டு 6வது அறிவு சரகண பவா குஹா நாம் உணவாக உட்கொள்ளும் நிலையிலிருந்து விஷத்தை மலமாக மாற்றிவிட்டு நல்ல சத்தினையும் நல்ல குணத்தையும் நமக்குள் எண்ணமாக கொண்டு நல்லதை உருவாக்கும் ஆற்றல் பெற்று அதனின் நிலையை நல்லதை செய்யும் நிலைகள் நாம் எழுப்பும் ஒளியின் இப்போ நாம் சப்தம் நாம் உங்களுக்குள் சொல்லும் உணர்வும் அந்த மகிழ்ச்சியூட்டும் நிலைகளை உங்களுக்குள் அது உருவாக்க செய்து அந்த மகிழ்ச்சியை தோன்றடிக்க செய்கிறது. ஆக சப்தரிஷி ஆக நாம் ஒளியின் தன்மை பெற வேண்டும் என்று அந்த ஒளியின் நாதத்தால் இந்த 7வது அறிவின் கொண்டு இயக்குவதால் சப்தம் நாதமும் 7வது நிலையும் 2.5 ஒழுக்க கலைந்து சப்த ரிஷிகள் என்று இந்த மனித உடலிலே நாம் மெய்வழியாக சிருஷ்டித்த நிலைகள் தான் சப்த ரிஷிகள் என்று சொல்வது. ஆகவே அது சப்தரிஷி மண்டலம் என்பது 7 மட்டுமல்ல, எண்ணில் அடங்காத நிலையை கொண்டு மனிதனுக்கு உள்ளது. மனித வாழ்க்கையில் எண்ணில் அடங்காத குணங்கள் இருந்தாலும் இந்த 7வது அறிவின் தன்மை கொண்டுதான் நாம் தெளிவாக உணர முடிகின்றது, அது செயல்படுத்த முடிகின்றது. இதற்குத்தான் அன்று ஞானிகள் இதற்கு பெயரை வைக்கின்றார்கள். இதனின் நிலையில் கொண்டு உணரின் தன்மை ஒளியாக மாற்றிய இந்த உணரின் தன்மைதான் ரிஷியின் மகன் நாரதன் என்பது. நாரதனோ அவன் ஒரு முனிவன், ஆக அவன் கலகப்பிரியன் என்று வைத்தது. மனித வாழ்க்கையில் இருந்த நிலையை வென்று இந்த உணரின் சற்று ஒளியாக மாற்றி இங்கு துருவம் அடைந்து அதன் பின் அதனின்று வளைந்த சப்தரிஷி மண்டலங்கள் சென்று அணைந்து அந்த ஒளியின் தன்மையாக பேரண்டத்தின் உண்மையை அறிந்து தீயதை நீக்கி மெய் ஒளியை தனக்குள் எடுத்து ஒளியின் சரீரமாக பெற்று ஆக விண்ணிலே வரக்கூடிய விஷயத்தின் தன்மையை
அந்த சப்தரிஷி மண்டலங்கள் தான் நுகர்ந்து விஷத்தை ஒதுக்கி அது ஒளியாக மாற்றினார். இப்ப எப்படி ஒரு வைரம் விஷத்தை தனக்குள் ஒடுக்கி அந்த ஒளியின் தன்மை என்றும் நிலையாக பிரகாசிக்கின்றதோ, இதே போல மனிதன் இந்த உயிராத்மா ஒளியின் தன்மையாக இருந்தும் ஒளியான சரீரம் பெற்று விஷத்தை உள்ளடக்கி அந்த விஷத்தின் நிலை ஒளியாக மாறுகின்றதோ, அதை போல அந்த மீஞானியுடைய நிலையிலிருந்து சப்தரிஷி மண்டலத்திலிருந்து வரவும் உணவுகள் அந்த ஊடுருவி வரப்பும் போது அதை நாம் எண்ணத்தால நுகர்ந்து நம் உடலுக்குள் சேர்க்கப்படும் போது இந்த புவியின் நிலையில் இருந்த ஆசைகள் இது கலமாக கலக்கிவிட்டு அந்த மெய்ஞானிகள் கண்டது போல நாம் பாலுக்குள் வெண்ணெயை கடைந்து பாலை நாம் கடையப்படும் போது அதை வெண்ணெய் திறந்து அதை நாம் ஊக்கும் போது அதன் சத்தின் நிலைகள் அது நெய்யாக வடிவது போல அந்த ஞானியின் சத்து நாம் நுகரப்புறப்பும் போது மனித வாழ்க்கையில் இங்கிருந்த விஷமான பிடிப்புகள் அகன்று அந்த விஷத்தின் தன்மையை அது சத்தான் நிலைகள் வடித்து அந்த உயிராத்மா சென்றது போல அவர்கள் சென்றது போல நமக்குள் கலக பிரியன் கலகமோ நன்மை முடியும் அவன் ஒரு முனிவன். ஆக முனி என்பது தான் எடுத்துக்கொண்ட ஒளியின் சரீரத்தை விடாப்பிடியாக அவன் சிருஷ்டித்து வருவதால் முனி என்பது. அந்த உணவான சக்திகள் நமக்குள் சேர்த்து அந்த வலுவான நிலைகளை அது உருவாக்க செய்வதுதான் முனி என்பது. இப்ப நாம் ஒரு சாதாரண மனிதன் சொன்னதை என்னை பாய்ப்பை திட்டினான் இருக்கட்டும் நாம் பார்க்கட்டும் அழித்து விடுவேன் என்ற இந்த உணர்வை எடுத்தாலும் இந்த முனி என்ன செய்கின்றது, அவனை அழிக்க வேண்டும் என்ற உணர்வை எடுத்து அந்த எரிப்பின் சத்தை எனக்குள் எடுத்து என்ன நல்ல குணத்தை எல்லாம் அழித்து விட்டு நாளை நோய்வாய்ப்பட்டு கண்டதை அழிக்கும் உணர்வுகள் வந்து விடுகின்றது. இதைத்தான் இந்த பிடிப்பின் நிறைகள் கொண்டு அந்த ஞானிகள் சொன்ன இந்த உணவு எடுக்கும் போது நம்ம எரியாத இந்த உணர்வின் தன்மையை இது சுட்டு பொசுக்கி அவன் ஒளிகளில் நாம் செல்வது